ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிராண்டான ப்ளம்ல இருந்து ஒரு 3 நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம வந்து குவிக்காக ரிவ்யூ பார்த்துடலாம். நீங்கள் இதை என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ, டிஐஒய் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ளம் குட்னஸ்ங்கிற பிராண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸான பிராண்டு. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வைரலான பிராண்டும், நிறைய நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸும் அவங்ககிட்ட லான்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ரீசெண்டாக அவங்கக்கிட்ட கோக்னட் அண்ட் பெப்டைட்ஸ் ரேஞ்சில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. மொத்தம் 4 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 3 ப்ராடக்ட் வந்து ரிவ்யூக்காக நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிராண்டுங்கிறதுனால கண்டிப்பாக நான் வாங்கி உடனே ட்ரை பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸை நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ போஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். மொத்தமாக 4 ப்ராடக்ட் சொன்னேன்ல. என்னென்னா கண்டிஷ்னர், ஷாம்பு, கண்டிஷ்னர், அப்புறம் வந்து ஒரு ஹேர் மாஸ்க், ஒரு ஹேர் சீரம். 4மே கோகனட் ரேஞ்ச் தான். இதில் 4மே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்களோட ஷாம்புவும் கண்டிஷ்னரும் ஆல்ரெடி நானே ஓன் மணியில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பாட்டில் எல்லாமே காலி பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு ரிவ்யூக்காக எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க சென்ட் பண்ணுறப்போ. என்னென்னா இது வந்து ப்ளம்மோட கோகனட் அண்ட் பெப்டைட் ஷாம்பு. நெக்ஸ்ட் வந்து ப்ளம்மோட ஹேர் மாஸ்க். இது வந்து கோகனட் அண்ட் பெப்டைட் ஹேர் வந்து ஷைனாகவும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கான ஹேர் மாஸ்க் இது. நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த ஹேர் சீரம். இந்த 3மே வந்து கோகனட் ரேஞ்சுங்கிறனால அந்த கோகனட்டோட ஸ்மெல் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேருமே அந்த நல்ல ஒரு ஸ்மெல்லோட பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளம்மோட கோகனட் ரேஞ்ச் ஷாம்பு வாங்குறதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூ பார்த்து வாங்கினது தான். பட் அந்த ஷாம்பு வந்து எனக்கு ஒத்துக்காதனால என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருந்துச்சு. நேச்சுரலாகவே எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஷைனிங் ஹேர் தான். பட் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணப்போ என் ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆச்சு. எனக்கு வந்து கலர்ட் ஹேர், நான் ஹேர் கலர் வந்து நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷாம்பு வந்து சூட் ஆகும் தான், கலர்ட் ஹேருக்கு சூட் ஆகும் தான் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அது சூட் ஆகவே இல்ல. ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு. பட் எனக்கு தெரியாமலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 பாட்டில் வரைக்குமே நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் அந்த கோகனட் ரேஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண டைம்லயே வந்து இந்த ஷாம்பு வாங்கினேன். வாங்கி ஃபர்ஸ்ட் யூஸ்லயே வந்து எனக்கு பயங்கர ரிசல்ட் இருந்துச்சு. எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஹேர் வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது, நல்லா ஷைனிங்கா இருக்குன்னு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஷாம்பு தான். இது நல்ல ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். ஹேருக்கு வந்து நல்ல ஷைனிங்காவும் நல்லா. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணக்கப்புறம் தான் ஹேர் வந்து நல்லா சாஃப்டா, ஷைனிங்கா, நரிஷ்டா இருந்தது. எனக்கே நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. இது நம்ம எப்பயும் நார்மலா யூஸ் பண்ற மாதிரி தான். கொஞ்சமா ஒரு 2 பம்ப்ஸ் எடுத்துட்டு நல்லா லேதர் பண்ணி நல்லா ஷாம்பு போட்டாலே போதும். நல்லாவே நுர வரும். நல்ல ரிசல்ட் இருக்கு. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஷாம்புவ கையில எடுத்துட்டு இத ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு அரோமா இருக்கும். நல்லா, அது எப்படி சொல்றது? நீங்க வாங்கி ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும் இது. இது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்ல இருக்கும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். போட்டோனே நல்லா நுர வந்துரும். நல்லா வாஷ் பண்ணக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அது இப்ப கூட அந்த ஸ்மெல்லு மோந்து பார்த்தீங்கன்னா, அது சூப்பரா இருக்கு. அந்த கோகனட் மில்க் பிடிச்ச எல்லாருக்குமே இந்த ஸ்மெல் கண்டிப்பா பிடிக்கும். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ப்ளம்மோட கோகனட் ரேஞ்சோட மெயின் மோட்டோ என்னன்னா, நம்ம ஹேர்ல யூஸ் பண்றப்போ 22 டைம்ஸ் வந்து மோஸ்ட் சாஃப்ட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். ரொம்பவே சாஃப்ட்டா, ஷைனிங்கா இருக்கு. பயங்கர சில்கியா இருக்கு ஹேர். கர்லி ஹேர் ட்ரை பண்ணலாம். நேச்சுரலா சாஃப்ட்டா இருக்க, ஐ மீன் ஸ்ட்ரெயிட் ஹேர் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கோகனட் பெப்டைடோட ஹேர் ஷைனிங் மாஸ்க். இதுவுமே நல்லா இருந்தது. இதுல வந்து ஷியா பட்டர் அண்ட் ஸ்குவாலன்ஸ் இருக்கு. இது எப்பயும் போல தான் நம்ம ஹேர் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சமா இத எடுத்து நம்ம ஹேர் லென்த்ல மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிறணும். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸ்மெல்லும் பயங்கரமா இருக்கும். இதுவும் தேங்காய் பால் ஸ்மெல் தான் இருக்கும். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க. நல்லா ஒயிட் கலர்ல க்ரீமா இருக்கா? இது அப்படியே கொஞ்சமா எடுத்து நல்லா கையில லேதர் பண்ணிட்டு ஹேர் லென்த் ஃபுல்லா நம்மளா அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிஷனர் போட்ட எஃபெக்ட்ல இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இதை நம்ம யூஸ் பண்ணா போதும். ஹேர் நல்லா சாஃப்டா ஷைனிங்கா ஆயிரும்.
இந்த சீரம் யூஸ் பண்றப்போ முடியே அப்படியே நல்லா கிளாஸியா, ஷைனிங்கா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி இது வந்து ரிவ்யூக்கு வந்த பாட்டில். இதுக்கு முன்னாடி நான் 2 பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை 3rd பாட்டில். ரொம்ப நல்லாருக்கும். இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் இல்லாம, இவங்கட்ட நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கோக்னட் ரேஞ்சிலே கண்டிஷனர் இருக்கு. கண்டிஷனர் ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு அ இந்த சைஸ் டியூப்ல தான் இருக்கும். நல்லாருக்கும். ஃபுல் பாட்டில் நான் முடிச்சுட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹேர் வந்து நல்லா இது என்னன்னா மெயினா வந்து இந்த கலர் ஹேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ட்ரை ஆகாது. ரொம்ப ஃப்ரியா இருக்கறனால ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். கண்டிப்பா இந்த ரேஞ்ச் வந்து செக் பண்ணி பாருங்க. என்னோட கூப்பன் கோட் இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகே ஆல். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கீழ ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.